அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 4 உடைய ஃபைனலான சிவி லிஸ்ட்டு எப்போ வெளியாகும்? ஸோ ஆல்ரெடி இந்த குரூப் 4ல் பணி நியமனத்துக்கு உண்டான ஆணைகள் பெற்றவர்களே தயவு செய்து அடுத்தடுத்து உங்களுடைய எந்த துறையை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த துறை அதிகாரிகளிடம் அனுமதி பெற்றுக்கொள்ளுங்கள் உடனடியாக. ஸோ டே 7லுடைய கவுன்சிலிங்கோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. டே 8உடைய கவுன்சிலிங் டீட்டெயில்ஸ் விவரங்கள் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே ஃபில் ஆகிடுச்சிங்க. இன்னும் வேக்கன்சிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தா வெறும் ஒரு 300லேருந்து 400 வேக்கன்சிஸ் மட்டும்தான் ஓப்பன் சோர்ஸில் இருக்குது அப்படின்றதே சொல்லலாம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 92% வேக்கன்சிஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுவரை குரூப் 4ல் ஃபில் ஆகிவிட்டது. ஸோ ஒவ்வொரு கேட்டகரி வைஸாகவும் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4ல் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேக்கன்சிஸ் பொசிஷன் ஆன் 16/12/2022 நிலவரப்படி எவ்வளவு வேக்கன்சிஸ் அப்படின்றது தான். ஸோ கம்மியாக இருக்குது. எல்லா கேண்டிடேட்ஸுமே பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா விஏஓக்கு 210 பணியிடங்களில் 190 காலி பணியிடங்கள் ஃபில் ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நெருங்கிடுச்சு. இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு அப்படின்றத நம்ம எக்ஸாக்டாக சொல்லலாம். ஸோ இவ்வளோ தான் வேக்கன்சிஸ் அப்படின்னா வெறும் 28 வேக்கன்சிஸ் மட்டுமே தற்சமயம் நிலுவையில் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம வேக்கன்சிஸ் எல்லாமே முடிச்சாச்சு மக்களே. விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் எல்லாமே இனி வரும் காலங்களில் அடுத்தடுத்த வேக்கன்சிஸ் பட்டியலில் வெளியிடுவாங்களா? ஸோ அடுத்து இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் பில் கலெக்டரு, ஸோ இந்த கேட்டகரி நம்ம பார்க்குறப்ப ரெக்கார்ட் கிளர்க்கு இந்த பொசிஷன் எல்லாமே நம்ம பார்க்குறப்ப ஸோ ஆல்மோஸ்ட் எவ்வளோ வேக்கன்சிஸ் நமக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஸோ ரொம்பவும் ஒரு லீஸ்டான வேக்கன்சிஸ் தான் நமக்கு இப்போ இருக்கிறதே. ஸோ 2332 1931 வேக்கன்சிஸ் முடிஞ்சிருச்சு. 301 வேக்கன்சிஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் பில் கலெக்டர் இந்த மாதிரி கேட்டகரி எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னொரு 301 வேக்கன்ட் மட்டும்தாங்க இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா வேக்கன்சிஸ் 2232ல் 1931 வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் வேக்கன்சிஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பார்ட்டில் ரொம்ப கம்மியான வேக்கன்சிஸ் மட்டும்தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற வேக்கன்சிஸு. ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜட்ஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வேக்கன்சிஸ் ஆன் 16/12 நிலவரப்படி ஓகேங்களா. ஸோ அடுத்த கேட்டகரியோட வேக்கன்சிஸ் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 264 வேக்கன்சிஸ்க்கு 224 வேக்கன்சிஸ் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ 224 வேக்கன்சிஸும் அப்படியே ஃபில் ஆனதுனால இன்னும் 40 வேக்கன்சிஸ் தான் இதில் இருக்குது. 264 வேக்கன்சிஸ். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த கேட்டகரிலையும் பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு மக்களே. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த அந்த வேக்கன்சிஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டண்ட்டோடைய ஹெச்ஆர்சி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா 4 வேக்கன்சிஸில் 3 ஃபில் ஆகிடுச்சு. ஒரே ஒரு வேக்கன்சிஸ் தான் இருக்குது கிட்டத்தட்ட ஹெச்ஆர்சியில் ஓகேங்களா. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் ஃபில் ஆகிவிட்டது. ஸோ அடுத்த கேட்டகரி பார்க்குறப்ப அசஸர் தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன். ஸோ வேக்கன்சிஸ் பொசிஷனுடைய நிலவரப்படி என்ன எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 27 வேக்கன்சிஸில் நமக்கு பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது. இந்த இது மட்டும்தாங்க ஃபில் ஆகாதது. ஸோ தமிழ்நாடு அசஸர் உடைய வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 27 வேக்கன்சிஸு அப்படியே இருக்குங்க. யாரும் எடுக்கிறவங்க தயவுசெய்து டேட்டில் போய்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ அசிஸ்டன்ட் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோடைய வேக்கன்சிஸ் நிலவரப்படி எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தா ஸோ 54 வேக்கன்சிஸில் 43 வேக்கன்சிஸ் ஃபுல்லாகிடுச்சு. மீதி 11 வேக்கன்சிஸ் மட்டும்தான் இருக்குது இந்த கேட்டகரி வரப்போ ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரி ஆஃப் வேக்கன்சிஸும் முடிஞ்சிருச்சு. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் உடைய வேக்கன்சிஸ் ஓகேங்களா. ஸோ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேக்கன்சிஸ் தான் இருக்குது. அதுவும் அவைலபிள் தான் இருக்குது. இது யாரும் பெருசாக எடுக்கல. எக்ஸிக்யூட்டிவ் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் மற்றும் ஃபெடரேஷனில் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ எம்பிசி டிசியில் ஜென்ரல் பிளைண்டில் இந்த கேட்டகரியில் இது எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டே சொல்கிறாங்க. இந்த ஒரு வேக்கன்சிஸ் அப்படியே இருக்குது. ஸோ அசஸர் தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னும் வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா டே 8உடைய நிலவரப்படி
16/12 நிலவரப்படி இப்போ எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்ற பட்டியல் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டிங்க. ஸோ செகண்ட் சீவ் லிஸ்ட்டு நிச்சயமாக நமக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க மக்களே. ஸோ செகண்ட் சீவ் லிஸ்ட்டில் மீண்டும் ஒரு வாய்ப்பு நிறைய மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத எல்லோருமே எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக செகண்ட் சீவ் லிஸ்ட்டு நமக்கு கிடைத்துவிடும். இந்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்தால் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 4 ஃபைனலான சிவி லிஸ்ட்டு எப்போ வெளியாகும். ஸோ ஆல்ரெடி இந்த குரூப் 4 பணி நியமனத்துக்கு உண்டான ஆணைகள் பெற்றவர்களே தயவு செய்து அடுத்தடுத்து உங்களுடைய எந்த துறையை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த துறை அதிகாரிகளிடம் அனுமதி பெற்றுக்கொள்ளுங்கள் உடனடியாக. ஸோ டே 7 கவுன்சிலிங்கோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. டே 8 கவுன்சிலிங் டீட்டெயில்ஸ் விவரங்கள் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே ஃபில் ஆகிடுச்சிங்க. இன்னும் வேக்கன்சிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தா வெறும் ஒரு 300லேருந்து 400 வேக்கன்சிஸ் மட்டும்தான் ஓப்பன் சோர்ஸில் இருக்குது அப்படின்றதே சொல்லலாம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 92% வேக்கன்சிஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுவரை குரூப் 4 ஃபில் ஆகிவிட்டது. ஸோ ஒவ்வொரு கேட்டகரி வைஸாகவும் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேக்கன்சிஸ் பொசிஷன் ஆன் 16/12/2022 நிலவரப்படி எவ்வளவு வேக்கன்சிஸ் அப்படின்றது தான். ஸோ கம்மியாக இருக்குது. எல்லா கேண்டிடேட்ஸுமே பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா விஏஓக்கு 210 பணியிடங்களில் 190 காலி பணியிடங்கள் ஃபில் ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நெருங்கிடுச்சு. இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு அப்படின்றத நம்ம எக்ஸாக்டாக சொல்லலாம். ஸோ இவ்வளோ தான் வேக்கன்சிஸ் அப்படின்னா வெறும் 28 வேக்கன்சிஸ் மட்டுமே தற்சமயம் நிலுவையில் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம வேக்கன்சிஸ் எல்லாமே முடிச்சாச்சு மக்களே. விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் எல்லாமே இனி வரும் காலங்களில் அடுத்தடுத்த வேக்கன்சிஸ் பட்டியலில் வெளியிடுவாங்களா. ஸோ அடுத்து இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் பில் கலெக்டரு, ஸோ இந்த கேட்டகரி நம்ம பார்க்குறப்ப ரெக்கார்ட் கிளர்க்கு இந்த பொசிஷன் எல்லாமே நம்ம பார்க்குறப்ப ஸோ ஆல்மோஸ்ட் எவ்வளோ வேக்கன்சிஸ் நமக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ ரொம்பவும் ஒரு லீஸ்டான வேக்கன்சிஸ் தான் நமக்கு இப்போ இருக்கிறதே. ஸோ 2332 1931 வேக்கன்சிஸ் முடிஞ்சிருச்சு. 301 வேக்கன்சிஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் பில் கலெக்டர் இந்த மாதிரி கேட்டகரி எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னொரு 301 வேக்கன்ட் மட்டும்தாங்க இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா வேக்கன்சிஸ் 2232 1931 வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் வேக்கன்சிஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பார்ட்டில் ரொம்ப கம்மியான வேக்கன்சிஸ் மட்டும்தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற வேக்கன்சிஸு. ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜட்ஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வேக்கன்சிஸ் ஆன் 16/12 நிலவரப்படி. ஓகேங்களா. ஸோ அடுத்த கேட்டகரியோட வேக்கன்சிஸ் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 264 வேக்கன்சிஸ்க்கு 224 வேக்கன்சிஸ் ஃபில் ஆகிடுச்சு. ஸோ 224 வேக்கன்சிஸும் அப்படியே ஃபில் ஆனதுனால இன்னும் 40 வேக்கன்சிஸ் தான் இதில் இருக்குது. 264 வேக்கன்சிஸ். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த கேட்டகரிலையும் பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு மக்களே. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த அந்த வேக்கன்சிஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டண்ட்டோடைய ஹெச்ஆர்சி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா 4 வேக்கன்சிஸில் 3 ஃபில் ஆகிடுச்சு. ஒரே ஒரு வேக்கன்சிஸ் தான் இருக்குது கிட்டத்தட்ட ஹெச்ஆர்சியில். ஓகேங்களா. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் ஃபில் ஆகிவிட்டது. ஸோ அடுத்த கேட்டகரி பார்க்குறப்ப அசஸர் தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன். ஸோ வேக்கன்சிஸ் பொசிஷனுடைய நிலவரப்படி என்ன எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 27 வேக்கன்சிஸில் நமக்கு பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது. இந்த இது மட்டும்தாங்க ஃபில் ஆகாதது. ஸோ தமிழ்நாடு அசஸர் வரைய வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 27 வேக்கன்சிஸு அப்படியே இருக்குங்க. யாரும் எடுக்கிறவங்க தயவுசெய்து டே 8 போய்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ அசிஸ்டன்ட் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோடைய வேக்கன்சிஸ் நிலவரப்படி எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தா ஸோ 54 வேக்கன்சிஸில் 43 வேக்கன்சிஸ் ஃபுல்லாகிடுச்சு. மீதி 11 வேக்கன்சிஸ் மட்டும்தான் இருக்குது இந்த கேட்டகரி வரப்போ. ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரி ஆஃப் வேக்கன்சிஸும் முடிஞ்சிருச்சு. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் உடைய வேக்கன்சிஸ். ஓகேங்களா. ஸோ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேக்கன்சிஸ் தான் இருக்குது. அதுவும் அவைலபிள் தான் இருக்குது.
இது யாரும் பெருசாக எடுக்கல. எக்ஸிக்யூட்டிவ் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் மற்றும் ஃபெடரேஷனில் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ எம்பிசி டிசியில் ஜென்ரல் பிளைண்டில் இந்த கேட்டகரியில் இது வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டே சொல்கிறாங்க. இந்த ஒரு வேக்கன்சிஸ் அப்படியே இருக்குது. ஸோ அசஸர் தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டே 8 நிலவரப்படி 16/12 நிலவரப்படி இப்போ எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்ற பட்டியல் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டிங்க. ஸோ செகண்ட் சீவ் லிஸ்ட்டு நிச்சயமாக நமக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க மக்களே. ஸோ செகண்ட் சீவ் லிஸ்ட்டில் மீண்டும் ஒரு வாய்ப்பு நிறைய மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத எல்லோருமே எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக செகண்ட் சீவ் லிஸ்ட்டு நமக்கு கிடைத்துவிடும். இந்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.